சார் சார் யாருமா உள்ள வாங்க. நீங்கள் ஒரு சின்ன சைக்கிள் விலைக்கு தரதா சொன்னீங்களாம். ரொம்ப நாளாக எங்கள் பையன் கேட்டுன்னு இருக்கான். அதுதான் விலை கேட்டு போலாம் வந்தேன். ஆமாம்மா, 5000 ரூபா கொடுத்து வாங்குனேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஒரு 3000 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்களேன். 3000 எனக்கு சம்பளம் வரதுக்கு என்ன 3 நாள் ஆகுங்க சார். அப்புறம் நான் 3000 கொடுத்து வாங்கிக்கிறேங்க. ஆமாம்மா, சைக்கிள் விற்கிறேன்னு யாரும்மா சொன்னது? அதுதான் சார், நான் இங்கே தான் 3வது வீட்டில் வீட்டு வேலை செய்கிறேன். நான் ஏற்கனவே அந்த அம்மா கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், பையனுக்கு ஏதாவது சைக்கிள் வந்தால் செகண்ட் ஹேண்ட் சொல்லுங்கன்னு. அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் சைக்கிள் விற்கிறீங்கன்னு. அதான் சார் கேட்டேன். அதுக்கு என்னம்மா, சைக்கிள் எடுத்து போம்மா. உங்கள் பையன் வேறு ஆசைப்படுறான்னு சொன்னியம்மா, எடுத்து போங்க. மெதுவாக தான் கொடுங்க. இல்லைங்க சார், நான் காசு கொடுத்துட்டே வாங்கிக்கிறேன். இந்த 3 நாள் கூட எனக்கு சம்பளம் வந்துடும். பரவாயில்ல, சைக்கிள் எடுத்துகிட்டு போம்மா. ஒரு காலத்தில் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. அதனால் அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும். உங்களை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் அந்த பையனையும் சைக்கிள் எடுத்து கொடுத்துருமா. ரொம்ப நன்றிங்க சார், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். அந்த காலத்தில் எங்கள் அம்மா சிரமப்பட்ட மாதிரி இப்போவும் ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க, பாவம்.